Hello friends, last time நம்ம பார்த்த வீடியோஸ்ல கோட்டக் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டோட NFO ரிவ்யூ பார்த்தோம் அண்ட் பெஸ்ட் வேல்யூ கேட்டகரியில இருக்கிற டாப் 5 ஃபண்ட்ஸை பத்தி பார்த்தோம் அண்ட் தென் ஒரு போர்ட்ஃபோலியோக்குள்ள எவ்வளோ பர்சன்டேஜில் எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம் அண்ட் தென் எஸ்ஐபி எஸ்டபிள்யூபி எஸ்டிபி இது மூணோட இம்பார்ட்டன்ஸும் என்ன அப்படிங்கிறதையும் செப்பரேட்டாக பார்த்துருந்தோம். இந்த வீடியோஸ்லாம் இன்னும் நீங்கள் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா உடனே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் குவான்ட் ஃபண்ட் NFO பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஃபண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவான்ட் கேட்டகரியில் லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து குவான்ட் அப்படின்னா என்ன அண்ட் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குமா இல்லையா அண்ட் NFOவோட ஃபுல் டீட்டெயில்ஸை பார்த்துக்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெல்கம் டு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கோச் யூடியூப் சேனல். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வைங்க ஸோ தட் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். டிஸ்க்ளைமர்: மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஃபர் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ்லாம் படிச்சு பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. மார்க்கெட்டோட ரிஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ரிஸ்க் புரியல அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. NFO அப்படிங்கிறது நியூ ஃபண்ட் ஆஃபர். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியில் புதுசாக லான்ச் பண்ணும்போது நியூ ஃபண்ட் ஆஃபர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அண்ட் அது லான்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா NAV ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 ரூபாயிலேருந்து தான் லான்ச் ஆகும். குறிப்பிட்டு ஒரு 10 நாள் இல்லை 15 நாளுக்கு மட்டும்தான் அந்த NFO ஓப்பனில் வச்சிருப்பாங்க. ஸோ தட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு விரும்புறவங்க எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே அவங்களோட அக்கௌண்ட் மூலியமாக, மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் மூலியமாகவே பண்ணிக்கலாம். அண்ட் அந்த ஃபண்ட் பார்த்தீங்கன்னா பிரைமரி மார்க்கெட்டில் ஒரு 10-15 நாள் இருக்கும். அந்த 10 ரூபாய் NAVயோட குறிப்பிட்டு அந்த ஒரு 10-15 நாளுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது செகண்டரி மார்க்கெட்டில் வந்துடும். அதுக்கப்புறம் நார்மலாக எல்லா ஃபண்டு மாதிரியும் இதுவும் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். NFOவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயினான சில விஷயங்களை நீங்கள் கவனிக்கணும். மெயினான அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் NAVலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எந்த கம்பெனிலேருந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எங்கெல்லாம் போகுது, இவங்க இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் எந்த ஸ்டாக்ஸ்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட், இந்த NFO மூலியமா நான் பண்ணுறதுனால என்னோட போர்ட்ஃபோலியோக்கு என்ன பெனிஃபிட் எனக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இல்லை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த NFO எனக்கு கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனிக்கணும். ஏன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸ்லேருந்தும் NFO லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்ரி மந்த் இல்லை மந்த்லி ட்வைஸ் ஏதாவது ஒரு மெசேஜ் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கு, NFO லான்ச் ஆயிருக்கு, NFO லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு. இதுல வந்து எல்லா NFOவும் சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லா NFOவும் ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்ஃபார்மன்ஸ். நிறைய NFOs வரதுனால எது பெஸ்ட்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அதனால தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடியே கவனமா எல்லா டீடைல்ஸையும் புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஆக்சிஸ் குவான்ட் ஃபண்ட் NFOவோட டீடைல்ஸை பத்தி பார்க்கலாம். பிளஸ் குவான்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் கவனிக்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட். என்னோட வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு அது என்ன அப்டேட்னு தெரிஞ்சிருக்கும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து நான் ரேண்டமாக சில பேரை சூஸ் பண்ணி என்னோட வீடியோஸ்குள்ளேயே தேங்க் பண்ணுறது வழக்கம். ஸோ அந்த விதத்தில் இந்த வீடியோவில் நான் ஸ்பெஷல் தேங்க் பண்ண விரும்புகிற சில பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சுரேஷ் ஆனந்த், மிஸ்டர் ராஜேஷ் கிங்ஸ்லி, மிஸ்டர் மனோகர் கிருஷ்ணமூர்த்தி, மிஸ்டர் பாக்கியரத்தினம், மிஸ்டர் PSK சுரேஷ், மிஸ்டர் ராம்குமார், மிஸ்டர் கருணைநாதன், மிஸ்டர் அஸ்வின் குமார், மிஸ்டர் அரவிந்த் D, மிஸ்டர் ஆரோக்கியா லிவிங்ஸ்டன், மிஸ்டர் பிரதீப் பாண்டியன், மிஸ்டர் பான்ஸ் T, மிஸ்டர் திரு SSTR, மிஸ்டர் இளங்கோவன், மிஸ்டர் ஜாய் I, மிஸ்டர் சாமுவேல் பிரேம்ராஜ். உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். இதே மாதிரி வீடியோ பார்க்குற நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வைங்க. அப்கமிங் வீடியோஸில் உங்களோட நேமும் நான் ஸ்பெஷல் தேங்க்ல மென்ஷன் பண்ணலாம். இப்போ நம்ம மெயினான டாபிக்கு வரலாம். ஆக்சிஸ் குவான்ட் ஃபண்ட். இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் எண்டட் ஃபண்டுங்க. லாக்இன் பீரியட் எதுவும் கிடையாது. எப்போ வேணால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், எப்போ வேணால் ரிடம்ஷன் பண்ணிக்கலாம். NFO ஓப்பன் ஆகிற டேட் பார்த்தீங்கன்னா 11th June 2021. NFO க்ளோஸ் ஆகிற டேட் பார்த்தீங்கன்னா 25th June 2021. ஜூன் 25th நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். உங்களுக்கு 10 ரூபாய் NAVல கிடைச்சிரும். இதே நீங்கள் அதுக்கு அப்புறமா பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து NAV இன்க்ரீஸ் ஆகிடும். அண்ட் இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் கேட்டகரியில் ஹை ரிஸ்கில் வரும். அண்ட் இது வந்து லாங் டேர்ம்காக தான் சூட்டபிளாக இருக்கும். அண்ட் இந்த ஃபண்டு குவான்ட் கேட்டகரி, அதாவது குவான்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க, அதை அப்ரோச் பண்ணுறாங்க. குவான்ட் என்ன அப்படிங்கிறது, குவான்டிடேட்டிவ் மாடல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். குவான்ட் கேட்டகரி அப்படிங்கிறது ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு கேட்டகரி தான். பட் அந்த அளவுக்கு எல்லாருமே பண்ணுறது இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஹை ரிஸ்க். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸில் தான் பண்ணுவாங்க. இதில் என்ன யூனிக்கான விஷயம், புதுசாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. குவான்டிடேட்டிவ் அனலைசிஸ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான ஸ்டாக்ஸை வந்து இவங்க பிக் பண்ணுவாங்க அண்ட் வந்து வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் த க்ரோத். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா QGARP, QIFN GARP, இதை வந்து பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் இருக்கிற குவான்ட் ஃபண்ட்ஸ்லாம்
ஒரு விதமாக வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து ஆக்டிவாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது இவங்க லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இவங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் அந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் செல் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாங்க. பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் வந்து இவ்வளோ ப்ரைஸ் போயிடுச்சு அப்படின்னா இதை வந்து செல் பண்ணணும், இந்த ப்ரைஸ் வந்து இவ்வளோ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் நம்பர் வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா இதை வந்து பை பண்ணணும், அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி பண்ணுறது தான் குவான்ட் ஃபண்ட். பட் இவங்க இந்த ஆக்சிஸ் குவான்ட் ஃபண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா QGARP, அதாவது குவான்டிடேட்டிவ் GARP, இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த GARP அப்படிங்கிறதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா growth at a reasonable price. growth at a reasonable price அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, growth investing and value investing இதை பேஸ் பண்ணி ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்கையும் இவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இந்த GARP ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சிம்பிளாக வந்து பேலன்ஸ் பண்ணி போர்ட்ஃபோலியோ ரன் பண்ண மாட்டாங்க, ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸில் பண்ணிடலாம் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இவங்களோட கோலே என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் க்ரோத் வரைக்கும் போகிற வேல்யூவான ஸ்டாக்ஸை மட்டும் பிக் பண்ணி அதை ஃபைன் பண்ணி அதில் ரீசனபிளாக ப்ரைஸ் வரும்போது மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறது தான் இவங்களோட ஸ்ட்ராட்டஜி. அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக இவங்க செட் பண்ணி வச்சிருவாங்க. செட் பண்ணி வைக்கிறதுனால ஃபண்ட் மேனேஜருக்கு வேலை இல்லையான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஃபண்ட் மேனேஜரும் இருப்பாங்க, அவங்க தான் இந்த மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த செட்டை நம்பர் போகும்போது சிஸ்டமே வந்து ஆட்டோமேட்டிக்காக இதை ஆக்ஷன் எடுத்துரும். ஸோ இவங்களோட ஃப்ரேம் ஒர்க் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பர்ஃபார்மன்ஸ் அக்ராஸ் மார்க்கெட் சைக்கிள்ஸ், பெட்டர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் பர்ஃபார்மன்ஸ், ரோபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ். ஸோ இதுலேயே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ரோபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க. கீழே பாருங்க, data usage in a structured format, rules based approach, systematic decision making, enhanced risk management, discipline. ஸோ இவங்க சொல்கிறதுலேயே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த GARP ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது சிஸ்டமேட்டிக்காக செட் பண்ணி வச்சிருவாங்க. அண்ட் அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருப்பாரு. எப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ஸை செல் பண்ணணும், எப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ஸை பை பண்ணணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி அவர் ஃபாலோ பண்ணுவார். அது இந்த GARPோட ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அண்ட் இதை வந்து டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து 3 விதமான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் குவாலிட்டி, க்ரோத், வேல்யூ. ஸோ இந்த குவாலிட்டி, வேல்யூவேஷன், க்ரோத் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல் சீசன்ஸ் போர்ட்ஃபோலியோ கேப்சரிங் த பெஸ்ட் ஆஃப் த மெயின் ஸ்டைல். ஸோ எல்லா சீசன்லேயும் மார்க்கெட் அப்ஸில் இருக்கும்போதும் சரி, மார்க்கெட் டவுனில் இருக்கும்போதும் சரி, அந்த டைமில் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இவங்க இந்த 3 கேட்டகரிஸ், இந்த 3 பேராமீட்டர்ஸை வச்சு இவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஆக்சிஸ் குவான்ட் ஃபண்டை இவங்க வந்து 2 விதத்தில் இவங்க வந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அப்ரோச், use of factors like quality, growth, value, and rule based criteria, usage of risk factors like sector, stock constraints, rebalancing frequency. இந்த 2 தம்புருல தான் ஆட் பண்ண ஆக்சிஸ் குவான்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆக்சிஸ் குவான்ட் ஃபண்டோட இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்துக்கலாம். இந்த ஃபண்ட் நேம் ஆக்சிஸ் குவான்ட் ஃபண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் S&P BSE 200 TRI இந்த பெஞ்ச் மார்க்கை தான் இது பேஸ் பண்ணுது. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, டு ஜென்ரேட் லாங் டர்ம் கேபிட்டல் அப்ரிசியேஷன் பை இன்வெஸ்டிங் பிரைமரிலி இன் ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் instruments selected based on a quantitative model. However, there can be no assurance that the investment objective of the scheme will be achieved. ஸோ அதான் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் அப்படிங்கிறதும் சொல்ல வராங்க. லாங் டர்ம் கோல்காக தான் இது வந்து சூட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அண்ட் ஃபண்ட் மேனேஜர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் தீபக் அகர்வால் அண்ட் ஹிதேஷ் தாஸ். அண்ட் அசட் அலோகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து இவங்க செலக்டட் கம்பெனிஸில் குவான்டிடேட்டிவ் மாடல் யூஸ் பண்ணி 80%லேருந்து 100% வரைக்கும் கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் அதர் ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் 0 to 20% வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெட் அண்ட் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, 0%, இல்லைனா ஒரு 20% வரைக்கும் மேக்ஸிமம் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி குவான்ட் ஃபண்ட்லாம் டெட்டில் வந்து போகவே மாட்டாங்க, போகிறதில்ல. பட் இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. எக்ஸிட் லோட் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 12 months ஃபார் 10% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நில், ஃபார் ரிமைனிங் இன்வெஸ்ட்மெண்ட் 1%. 1 இயர்க்குள்ளே நீங்கள் விட்ரா பண்ணிட்டீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அப்படின்னா ஒரு 10% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரைக்கும் உங்களுக்கு எக்ஸிட் லோட் கிடையாது. மீதி இருக்கிற 90%க்கு 1% எக்ஸிட் லோட் கொடுக்கணும். இதே 1 இயர்க்கு அப்புறமா விட்ரா பண்ணீங்கன்னா எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. மினிமம் அப்ளிகேஷன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ₹5,000 மல்டிபிள் ஆஃப் ₹1 தேர் ஆஃப்டர் சொல்லியிருக்காங்க. மினிமம் 5,000 மூலிமா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ஃபியூச்சரில் போயிட்டு நீங்கள் SIP கூட பண்ணிக்கலாம், இல்லை அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் கூட பண்ணிக்கலாம். ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டாப் 5 கம்பெனிஸ்குள்ளே இந்த கம்பெனியும் வரும். ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது நிறைய கேட்டகரியில். பட் இது வந்து நியூ NFO வரதுனால ஒரு எதிர்பார்ப்பு நிறையவே இருக்கும் இதில். ஸோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஓப்பன் டேட், க்ளோஸ் டேட் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த டேட்டுக்கு உள்ளார நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ₹10 NAV கிடச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ₹1 லட்ச ரூபா பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 யூனிட்ஸ் கிடைக்கும். ஒரு ₹1 ஏறினா கூட உங்களுக்கு ₹10,000 ஏறிடும்.
ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் NFOல ஒரு 1 lakh 2 lakh லம்சமாக பண்ணணும், இல்லை அதுக்கு மேலேயும் பண்ணணும், தாராளமாக ட்ரை பண்ணலாம். அண்ட் ரிஸ்க் இருக்கும் கண்டிப்பாக. இது வந்து 10 ரூபாய்க்கு கீழேயும் போகலாம், பட் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் தான். பட் நீங்கள் வந்து எவ்வளோக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இது வரைக்கும் பார்த்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல உடனே மென்ஷன் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன். அண்ட் வேற ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ல சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வைங்க. ஸோ தட் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.